ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஈச்சம்பாயில ஓலையில படுத்துட்டு இருக்கிறாங்க. சஹாபாக்கள் வந்து பாக்குறாங்க. சஹாபாக்கள் ஸல்லல்லாஹு எந்திரிக்கிறாங்க. எந்திரிச்ச உடனே முதுகுலாம் பட்ட பட்டையா ரெட் கலர்ல அப்படியே அந்த அச்சு பதிஞ்சு இருக்குதான். அந்த காலத்து பனியன்ல உள்ளாடைகள் எதுவுமே கிடையாது இல்லையா, அப்படியே வெறும் தான் இருப்பாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி படுத்திருக்கும் போது அதை பார்த்து சஹாபாக்கள் அழுதுட்டாங்க. நாயிமே, கைசர் கிஸ்ரா மன்னர்லாம் சுகபோகமா சிம்மாசனம் உட்கார்ந்து இருக்க, பஞ்சி மெத்தில படுத்திருக்க, நீங்க ஆணையிடுங்க, ஏன் இப்படி கஷ்டப்படுறீங்க அப்படின்னு கேட்டு சஹாபாக்கள் அழுகும் போது ஸல்லல்லாஹு சொன்னாங்களாம், கலங்காதீங்க தோழர்களே, இது ஒண்ணு எனக்கு பெரிய கஷ்டம் கிடையாது. எனக்கு முன் சென்ற நபிமாரெல்லாம் பட்டாத கஷ்டத்தை நான் பட்டுட்டேன். ஸல்லல்லாஹு தன்னை சமாதானப்படுத்துவதும் இல்லாமல் தோழர்களையும் சமாதானப்படுத்துறாங்க. முன் சென்ற ஜக்கரியா யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் வரலாறுல பார்த்தோம்னு சொன்னா ஒரு ரம்பத்தை வச்சு ரெண்டா அறுத்துட்டாங்களாம். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவங்க எப்படி வஃபாத்தானே தெரியுமா, தலையில இருந்து அப்படியே உடம்பு ஃபுல்லா ரெண்டா கிழிச்சிட்டாங்க. அறுக்கிறது, ரம்பத்தை அறுக்கிறது கொடுமையான வேதனை. கத்தியத்தை வெட்டினா ஒரே வெட்டு வெட்டிடும். ரம்பத்தை அறுக்கிறது எவ்வளவு பெரிய வேதனை தெரியுமா, அப்படியே தலையில இருந்து தலையில இருந்து உள்ளங்காலம் உச்சி அறுத்து ரெண்டா பிரிச்சுட்டாங்க, ரெண்டு கூற உடல் ஆக்கிட்டாங்க. அந்த அளவுக்கு நான் கஷ்டப்பட்டேன் அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் ஆறுதல் சொல்றாங்களாம். இப்படி கஷ்டங்கள் எல்லா நபியுமே வரதான் செய்யும். ஸல்லல்லாஹு அலைஹி படாத கஷ்டமா? சுஹபி அபி தாலிப் ஹிஜ்ரி 7ல 2-3 வருஷம் மக்கா விட்டு மக்கள் விலக்கி வச்சுட்டாங்க. ஈமான் கொண்டவங்க விலக்கி வச்சுட்டாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஒரு பள்ளத்தாக்குல சாப்பிட எதுவுமே கிடைக்கல. சஹாபாக்கள் அறிவிக்கிறாங்க, நாங்க எதுவுமே கிடைக்காதனால இலைத்தலைகள்லாம் கிடைக்கிறத சாப்பிட்டுமா, எதுதான் கிடையாது சாப்பிட்டுமா, எங்களோட மலம் கூட, அதாவது டாய்லெட் கூட ஆட்டோட புழுக்க மாதிரி விட்ட விட்டியா வந்துச்சு என்பதாக சஹாபாக்கள் அறிவிக்கிறாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு பின்பற்றின அந்த ஈமான் கொண்ட நபர்களும் ஸல்லல்லாஹு எப்படியே சொன்னாங்க, யா அல்லாஹ், நாங்க ஈமான் கொண்ட கஷ்டப்பட்டோம், எங்களுக்கு உதவி பண்றா, காஃபிர்களும் கஷ்டப்படுறாங்களே. சில பேர் நல்லவங்க ஸல்லல்லாஹு சாப்பாடு கொண்டு வந்தாங்க, அவங்களையும் பிடிச்சி தடுத்து அவங்களும் கஷ்டத்தை கொடுத்தாங்க அந்த மக்கத்து காஃபிர்கள். இதுக்கெல்லாம் காரணம் என்ன? ஏன் அல்லாஹ் இவ்வளவு கஷ்டத்தை அல்லாஹ் கொடுக்குறான்? ஈமான் கொண்ட இவ்வளவு கஷ்டத்தை கொடுக்குறான். அல்லாஹ் அதான் குர்ஆன்ல சொன்னா, பல ஏழமன் அல்லதீன சதகு வ ஏழமனல் காதிபீன், யார் நல்லவங்க யார் கெட்டவங்க எப்படி பிரிக்கிறது? நான் இப்படிதான் பிரிப்பேன். இந்த வேதனை கொடுத்து சோதனை கொடுத்து அந்த சோதனை யார் வெற்றி பெறாங்களோ அவங்க நல்லவங்க, சோதனை யார் கலந்து போறாங்களோ அவங்க கெட்டவங்க, இப்படிதான் நான் சோதனை கொடுப்பேன் அல்லாஹ் சொல்றான். ஒரு தச்சன், ஒரு ஆசாரி, ஒரு கார்பெண்டரு ஒரு சேரை செய்யறாரு. அந்த சேர் செய்யும்போது ஆணி அடிக்கிறாரு. ஆணி அடிக்கும்போது ஆணி வளைஞ்சு போச்சு. அந்த ஆணி என்ன பண்ண, தூக்கி போட்டுருவாரு. ஏன்னா அது வளைஞ்சு போச்சு, எதுக்கு யூஸ்ல தூக்கி போட்டுருவாரு. நேரா இருக்க ஆணி வச்சுதான் சேர் அடிப்பாரு. நேரா இருக்க ஆணி தான் உபயோகப்படும். அந்த அடி தாங்கி நேரா இருக்கு நிக்குது பாத்தீங்களா, அதுதான் கடைசி வரைக்கும் அந்த சேருக்கு பயன்படும். ஒரு மூங்கில் கொம்பு வளைக்கிறாங்க, அந்த மூங்கில் கொம்பு நேரா வளைஞ்சாதான் அதை யூஸ் பண்ணுவாங்க. அது வளைஞ்சு போச்சுன்னா நேராக நிற்கிற மரத்தை தான் அறுப்பாங்க, வெட்டுவாங்க, விலைக்கு போகும். வளைஞ்சு கோணல் வளருது பாத்தீங்க மரம், அது எதுக்குமே யூஸ் இல்லை. அதை வெட்டவும் மாட்டாங்க, விற்கவும் மாட்டாங்க, எதுக்குமே பிரயோஜனம், அடுப்புக்கு தான் கொண்டு வந்து வைப்பாங்க. அந்த மாதிரி சோதனைகளை தாங்குறவங்க தான் வெற்றி பெற்றாங்க. சோதனை தாங்காம செதறி போறவங்க எல்லாம் தோல்வி கொடுத்துருவான். பதில் போர்ல